ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் பெதஸ்தா ஜெபக்குழுவின் மூலமாய் உங்கள் அனைவருக்கும் எங்கள் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் உங்களை காணச் செய்த தேவாதி தேவனுக்கே சகல கனமும் புகழும் மகிமையும் செலுத்துகிறோம். இந்த பெதஸ்தா ஜெபக்குழுவானது 25 ஆண்டுகளுக்கு முன்பாக 4 பேரால் ஆரம்பிக்கப்பட்டது. இன்று இதில் அநேக குடும்பங்கள் இணைந்து துதித்து ஜெபித்து தேவனை மகிமைப்படுத்துகிறார்கள். இந்த ஊழியத்தின் மூலமாய் நாம் 10 மிஷனரிகளையும் 15 ஆதிவாசி பிள்ளைகளையும் தாங்க தேவன் கிருபை செய்திருக்கிறார். இந்த மேலும் ஏழைகளையும் திக்கற்றவர்களையும் விதவைகளையும் தாங்க தேவன் கிருபை செய்திருக்கிறார். இந்த ஊழியத்தில் அநேகர் தங்கள் ஜெபத்தினாலும் உதாரத்துவமான காணிக்கையினாலும் தாங்கி வருகிறார்கள். நாங்களும் இதில் இணைக்கப்பட்ட ஒவ்வொரு குடும்பத்திற்காகவும் ஜெபித்து வருகிறோம். இப்பொழுதும் இந்த ஆராதனையை நாம் ஜெபத்துடன் ஆரம்பிப்போம். ஸ்தோதரிக்கிற இயேசப்பா, நன்றி உள்ளத்தோடு மதுதிக்கிற ஐயா நல்லவரே, மதுதிக்கிற சுவ இந்த நல்ல நாளுக்காய் இயேசப்பா உமக்கு நன்றி செலுத்துகிற சுவ. இதோ இந்த மாலை பொழுதுல சுவைமை கூடி ஆராதிக்கும்படியாய் கத்தர் கொடுத்த இந்த கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நாங்கள் இந்த பெதஸ்தா ஊழியத்தில் இணைந்து தகப்பனை சுவ விசுவாசிகளா இயேசப்பா உண்மை ஆராதிக்க கத்தர் கொடுத்த மாபெரும் கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிற ஐயா. இதோ தகப்பனை நாங்கள் ஒரு மனமாய் இணைந்து ஜெபிக்கிறோம். தகப்பனை இந்த வேளையில நீர் கிரியை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிற இயேசப்பா. அப்பா, இந்த ஊழியத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரும் நீர் ஆசீர்வதிங்க, நீர் பெருக பண்ண வேண்டுமா ஜெபிக்கிற சுவன். அப்பா, அந்த பெதஸ்தா ஊழியத்தை இயேசப்பா நீர் இன்னும் இயேசுவன் ஆயிரமாய் பெருக பண்ண போறதற்காய் நன்றி செலுத்துகிற இயேசப்பா. அப்பா, கடந்த வாரமெல்லாம் நீர் எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்து நன்றி. அப்பா, இந்த வாரத்தை நீ விசேஷ நன்மையினால் எங்களை முடிசூட்ட வேண்டுமா ஜெபிக்கிற ஐயா. அப்பா, இந்த தொடர்ந்து நடக்கிற சுவன் பாடல் வேளையும் தகப்பனை சுவன். அப்பா, வேத பகுதியும் தகப்பனை சுவன். அப்பா, செய்தி வேளை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். உடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்ட ராஜா. தேவரே தகப்பனை செய்து கொடுக்கிற அக்காவை உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். தேவரே ராஜா, நீங்க இசப்பா அவளை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. அப்பா, உம்முடைய சமூகத்துல இசப்பா நாங்கள் வந்திருக்கும் தகப்பனை மகளை மறைத்து நீர் எங்களோடு இடைபட வேண்டுமா ஜெபிக்கிறோம். நீர் மாத்திரம் பேசுங்க இசப்பா. உடைய வார்த்தை எங்களுக்குள்ளாய் விதைக்கப்படவும் அதில் பலம் கொடுக்கும் கத்தர் கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். நீரே பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. ஆசீர்வதிங்க இயேசு ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். செய்த
வாசிக்க வேண்டிய வேத பகுதி நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 10 வரை. பிரிந்து போகிறவன் தன் இச்சையின்படி செய்ய பார்க்கிறான், எல்லா ஞானத்திலும் தலையிட்டு கொள்ளுகிறான். மூடன் ஞானத்தில் பிரியம் கொள்ளாமல் தன் மனதில் உள்ளவைகளை வெளிப்படுத்தி பிரியப்படுகிறான். துன்மார்க்கன் வர அவமானம் வரும், அவமானத்தோடே நிந்தையும் வரும். மனுஷனுடைய வாய்மொழிகள் ஆழமான ஜலம் போல் இருக்கும், ஞானத்தின் ஊற்று பாய்கிற ஆற்றைப் போல் இருக்கும். வழக்கிலே நீதிமானை தோற்கடிக்கிறதற்கு துன்மார்க்கனுக்கு முகதாட்சியம் பண்ணுவது நல்லதல்ல. மூடனுடைய உதடுகள் விவாதத்தில் நுழையும், அவன் வாய் அடிகளை வரவழைக்கும். மூடனுடைய வாய் அவனுக்கு கேடு, அவன் உதடுகள் அவன் ஆத்மாவுக்கு கண்ணி. கோள்காரனுடைய வார்த்தைகள் விளையாட்டு போல் இருக்கும், ஆனாலும் அவைகள் உள்ளத்திற்குள் தைக்கும். தன் வேளையில் அசதியாயிருப்பவன் அழிம்பனுக்கு சகோதரன். கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். வாசிக்க வேண்டிய வேத பகுதி வாசித்து முடிந்தது. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதல். இந்த அருமையான பரிசுத்தமான ஓய்வு நாளின் மாலை வேளையிலே இந்த அருமையான நிகழ்ச்சியின் மூலமாய் உங்களை சந்திப்பதற்கு ஆண்டவர் கொடுத்த நல்ல கிருபைக்காக கர்த்தரை நான் மகிமைப்படுத்துகிறேன். பிரியமானவர்களே, அன்போடு கூட ஞாபகப்படுத்துகிறேன், நாம் தாங்குகிற மிஷனரிகள், நாம் தாங்குகிற ஆதிவாசி மாணவர்கள், அது மாத்திரமல்ல தாங்குகிற விதவைகள், திக்கற்றவர்களுக்காக உங்கள் ஜெப நேரங்களில் நீங்கள் ஜெபித்துக் கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். புதிதாக எங்களோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். உங்களுக்காக நாங்கள் அதிகமாய் ஜெபிக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த வாரத்திற்காக நான் அதிகமாய் ஜெபித்த பொழுது ஆவியானவர் என்னோடு கூட ஒரு வார்த்தை இடைபெட துவங்கினார். கர்த்தர் என்னோடு பேசின வார்த்தை நீதிமொழிகளின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை எனக்கு முன்பாய் ஆண்டவர் கொண்டு வந்தார். ஒருவேளை நான் இரவு வேளையில ஜெபித்து கொண்டிருந்த பொழுது ஆவியானவர் இந்த வாரத்திற்கான வார்த்தைகளை என்னோடு கூட பேச துவங்கினார். கர்த்தர் பேசின வார்த்தை, கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான்கள் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான் என்கிற அந்த வார்த்தையின் மூலமாய் ஆவியானவர் என்னோடு கூட இடைபெட துவங்கினார். கர்த்தரினோடு பேசின வார்த்தைகளுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். பிரியமானவர்களுடைய நாமத்தை குறித்து, அதன் மகத்துவங்களை குறித்து என்னோடு கூட கர்த்தர் பேச துவங்கினார். அவர் பேசின வார்த்தை யாத்ரா புஸ்தகத்தினராய் வேத பகுதியை எனக்கு ஆண்டவர் திருப்பி காட்டி 34ஆம் அதிகாரம் 5-7 வரைக்கும் நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, கர்த்தர் ஒரு மேகத்தில் இறங்கி அங்கே அவன் அருகே நின்று, மோசேயின் அருகே நின்று கர்த்தரின் நாமத்தை கூறினார். கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது அவர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயையும் சத்தியமுள்ள தேவன், 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர், அக்கிரமத்தை மீறுதலையும் பாவத்தை மன்னிக்கிறவர், குற்றவாளியை குற்றமற்றவனாய் விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளிடத்திலும் 3ஆம் 4ஆம் தலைமுறை விட்டு விசாரிக்கிறவர் என்று கூறினார். வேதம் அழகாய் சொல்லுகிற இந்த வேத பகுதி நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நம்ம தியானித்தோம் அல்லவா? அந்த பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். பிரியமானவர்களே, அந்த பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு அவர் 1000 தலைமுறை விட்டு இரக்கம் செய்வது மாத்திரம் அல்ல, இரக்கத்தை உண்மையை காக்கிறவர் மாத்திரம் அல்ல, பிதாக்கள் செய்த பாவங்களுக்கு தக்கதாகவும் பலனளிக்கிற ஒரு தெய்வமாய் தம்முடைய நாமத்தை அவர் வெளிப்படுத்துகிறது பார்க்கிறோம். மோசேயோடு அவர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, வேதம் அழகாய் சொல்லுகிறது. இன்னும் நம்ம வாசிச்சு பார்த்தோம்னா, புதிய ஏற்பாட்டிலே பிலிப்பியர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் உங்க வேத பகுதியை திருப்பி நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, அந்த வேத பகுதி நமக்கு அழகாய் எடுத்து காட்டுகிறது அவருடைய நாமம் எப்படிப்பட்டது என்பதை இந்த பிலிப்பியர் புஸ்தகத்திலே அழகாய் பவுல் நமக்கு எழுதி வைத்திருக்கிறதை பார்க்கிறோம். அந்த 10வது வசனம் சொல்லுகிறது, இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். பிரியமானவர்களே, அந்த யாத்ராகம புஸ்தகம் 34ஆம் அதிகாரத்திலே மோசையோடு ஆண்டவர் சொல்லுகிற பொழுது என் நாமம் இப்படிப்பட்டது என்று சொல்லுகிறார். 1000 தலைமுறை மட்டும் இரக்கத்தை நான் காக்கிறவர், பிதாக்களின் பாவங்களை பிள்ளைகளிடத்திலே 3ஆம் 4ஆம்
தலைமுறை மட்டும் நான் விசாரிக்கிறவர் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, அதே தெய்வம் பவுல் மூலமாய் நமக்கு வெளிப்படுத்தி காட்டுகிறார். வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் எல்லாருடைய முழங்கால்களும் முடங்கும்படியான ஒரு பெரிய நாமம் என்று சொல்லி நமக்கு எடுத்து காட்டுகிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவனுடைய நாமம் எப்படிப்பட்ட மகத்துவம் நிறைந்த நாமம் பார்த்தீர்களா? நீங்க விசுவாசிக்கிறீங்களா? அந்த வல்லமையில நாமம் நமக்குள்ள வந்திருக்கிறது. பிரியமானவர்களே, அந்த வல்லமையில நாமம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த நாமத்தினாலே நாம் ஜெயம் பெற முடியும். அந்த நாமத்தினாலே அவர் வேதம் சொல்லுகிறது, என் நாமத்தை நீங்கள் எதை கேட்டால் நான் உங்களுக்கு தருவேன் சொல்லுகிறார். பிரியமான, அவ்வளவு வல்லமையுள்ள நாமத்தை நானும் நீங்களும் சுதந்திரித்துக் கொண்டிருக்கிறோம் அல்லவா? இன்னும் வேத பகுதி நீங்க தியானிப்பீங்கன்னா, வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுகிறது, அவருக்கு ஒரு நாமம் கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த நாமம் அவரே அன்றி வேறு ஒருவராலும் அறிய முடியாது. அவருக்கு தான் அந்த நாமத்தின் மகத்துவங்களை வல்லமைகளை குறித்து நன்கு தெரியும் என்று சொல்லுகிறது. அந்த நாமம் தேவனுடைய வார்த்தை என்று அந்த வேத பகுதி நமக்கு எடுத்து காட்டுகிறது. பிரியமானவர்களே, அந்த தேவனுடைய வார்த்தை என்கிற அந்த நாமம் நம்மோடு கூட இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் அதை நாம் உணர்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டு அவனுடைய பிள்ளையாய் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரையும் அந்த நாமம் வழிநடத்தி கொண்டிருக்கிறது. நீங்க வேதத்தை தியானிக்கிற பொழுதுதான் அந்த நாமம் வெளிப்படுகிறது. உண்மையா சொல்றேன், என் அனுபவத்திலே சொல்லுகிறேன். பிரியமானவர்களே, அதிகாலை வேளைகளை 3 மணிக்கு நான் எழுந்து என் வேதத்தை தியானிக்கிற பொழுது அதில் இருக்கிற வேதத்தின் மகத்துவங்களை பார்க்கிற பொழுது அந்த நாமம் எவ்வளவு வல்லமையானது என்பதை நான் அறிந்து விசுவாசித்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். பிரியமானவர்களே, வேதத்தின் வழியாய் உங்களை நான் கொண்டு செல்ல விரும்புகிறேன். வேதம் சொல்லுகிறது, அவருடைய நாமத்தின் விளக்கத்தை குறித்து நான் உங்களோடு பேசினேன். வேதம் சொல்லுகிறபடி நான் உங்களுக்கு சொல்லி தந்தேன். 2வதாய் நீதிமான் யார் என்பதை நான் உங்களுக்கு விளக்கி காட்ட விரும்புகிறேன். அந்த பலத்த துருகமான அந்த நாமத்திற்குள்ளாய் நீதிமான் சுகமாய் தங்கி இருக்க முடியும். நீதிமானுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் கொண்டு வரப்படும். நீதிமானுடைய வாழ்க்கையிலே வெற்றி இருக்கும். நீதிமானுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய விடுதலை இருக்கும். பிரியமானவர்களே, அப்படி ஆண்டவர் அந்த பெரிய நாமத்தை நமக்கு தந்திருக்கிறார். எல்லாருடைய முழங்கால்களும் முடங்கும்படியான ஒரு பெரிய நாமத்தை நானும் நீங்கள் சுதந்திரித்துக் கொண்டிருக்கிறோம். இப்ப நீதிமான் யார் என்பதை நான் வேதத்தின் வழியாய் உங்களுக்கு கொண்டு செல்ல விரும்புகிறேன். லூக்கா புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 9 - 14 வசனம் வரைக்கும் நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா அதுல எழுதப்பட்டிருக்கிறது. 9 வசனம் சொல்லுகிறது, தங்களை நீதிமான்கள் என்று நம்பி மற்றவர்களை அற்பமா எண்ணுகிற சிலரை குறித்து ஒரு உவமையை அவர்கள் அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். தாங்க நீதிமான். எனக்கு நிறைய பேர் நமக்குள்ள கிறிஸ்தவ ஜனங்களா இருக்கு, நமக்குள்ள விசுவாசிகளா இருக்கு, நமக்குள்ள ஒரு பக்தி இருக்கிறது. அந்த பக்தி குறித்து ஒரு பெருமை இருக்கிறது. நான் தான், என்னுடைய பக்தி தான் சிறந்தது என்கிற ஒரு வைராக்கியம் இருக்கிறது. இன்றைக்கு நாம் எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம்? பிரியமானவர்களே, இந்த வேத பகுதியில் அழகாய் ஆண்டவர் ஓமையை அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஒரு பரிசேயன், ஒரு ஆயக்காரனுடைய ஜெபத்தை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நம்ம எத்தனையோ தடவை இந்த வேத பகுதியை தியானித்து இருக்கிறோம். ஒரு நாளாவது நம்முடைய உள்ளத்திலே குத்தப்பட்டிருக்கிறோமா? யோசித்து பார்க்கலாமா? வேதம் அழகாய் சொல்லுகிறது, அந்த பரிசேயன் சொன்னான், நான் இவ்வளவு உபவாசம் பண்ணுகிறேன், இவ்வளவு தசமம் கொடுக்கிறேன், இவ்வளவு நான் பெர்ஃபெக்டா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த தெய்வத்துடைய அந்த சந்நிதியிலே வந்து நின்று சொன்னதை பார்க்கிறோம். ஆயக்காரன் தூரத்திலே நின்று மார்பிலே அடித்துக்கொண்டு, பாவியாகி என் மேல் கிருபையாயிரும் ஆண்டவரே என்று சொல்லி ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஆண்டவர் அழகான ஒரு உவமையை சொல்லுகிறார். அவன் அல்ல, பரிசேயன் அல்ல, அந்த ஆயக்காரனே நீதிமானாய் ஆக்கப்பட்டு தன் வீட்டுக்கு திரும்பி போனான். இன்றைக்கு நீங்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறீர்கள்? உங்களுடைய பக்தியை குறித்து வைராக்கியம் இருக்கிறதா? நான் பாரம்பரியமான ஒரு சபையை சேர்ந்தவன் என்று சொல்லி வைராக்கியம் பாராட்டி கொண்டிருக்கிறீர்களா? பாராட்டி கொண்டிருப்பீங்கன்னா இன்னைக்கு ஜாதியை பார்க்க கூடாதே, ஜாதி வேதங்கள் நம்மளுக்குள் இருக்கக்கூடாதே. கிறிஸ்தவன் என்கிற அந்த பெயருக்குள்ளாகவல்லவா நீங்களும் நானும் மறைந்திருக்க வேண்டும். ஆனால் இன்னைக்கு நம்ம எத்தனை பேர் ஜாதி பார்த்து கொண்டிருக்கிறோம், மதத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் மத ஜாதிகளுக்கு அப்பாற்பட்டவர், எல்லாருக்கும் அவர் பொதுவானவர், எல்லாரையும் நேசித்தார். அவரை தேடி வந்த ஜனங்களுக்கு அத்தனை பேருக்கு விடுதலை கொடுத்தார். இன்றைக்கு நம்மிடத்திலே அப்படிப்பட்ட எண்ணங்கள் சுபாவங்கள் இருக்கிறதா? பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது, அவனே அந்த ஆயக்காரன் நீதிமானாக்கப்பட்டு தன்னை தாழ்த்துகிறவன் எவனும் உயர்த்தப்படுவான் என்று வேத பகுதியிலே ஆண்டவர் உவமையாய் சொல்லுகிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஒருவேளை தங்களை நீதிமான்களை காட்டிக்கொண்ட அந்த பரிசேயர்களுக்கு முன்பாய் கர்த்தர் இந்த வார்த்தைகளை சொன்னார். இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார். 2வதாய் நீதிமான் யார்? அப்போஸ்தலர் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம் சொல்லுகிறது,
விசுவாசிக்கிறவன் இவராலே நீதிமானாய் மாற்றப்படுகிறான். யார் விசுவாசிக்கிறார்களோ, இயேசுவை கிறிஸ்து என்று விசுவாசிக்கிறவர்கள், இயேசுவை கிறிஸ்து என்று நம்புகிற ஒவ்வொருவரும் நீதிமான் தான். பிரியமானவர்களே, விசுவாசம் நமக்குள்ள ஆண்டவர் இந்த உலகத்திலே வாழ்ந்த பொழுது, இயேசு கிறிஸ்து வாழ்ந்த பொழுது, ஒவ்வொரு அற்புதங்களை செய்கிற பொழுது நீங்கள் விசுவாசிக்கிறாயா, நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? சீஷர்களை பார்த்து சொன்ன, நம்புறீங்களா? நான் சர்வ வல்லமையுள்ள தேவன்கிறதை விசுவாசிக்கிறீங்களா? அவர் கேட்கிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறேன், உங்களுக்குள்ள விசுவாசம் இருக்கா? கண்மூடித்தனமான விசுவாசம். நான் என்னோடு கூட இந்த ஊழியத்தில் இணைந்திருக்கிற, என்னை பார்க்க வருகிற, என்னோடு பேசுகிற, என்னோடு பழகுகிற, என்னோடு ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்கு சொல்லிக் கொடுக்கிற ஒரு விஷயம் அதுதான். நீங்கள் விசுவாசிக்கணும். எப்படி விசுவாசிக்கணும் தெரியுமா? கண்மூடித்தனமாய் நம்பணும். நான் ஆண்டவரை அப்படி நம்புகிறேன், நான் விசுவாசிக்கிறேன், அதான் என்னுடைய வாழ்க்கையை வெற்றியாய் கர்த்தர் நடத்தி கொண்டிருக்கிறார். என்னுடைய வாழ்க்கையை நான் வெற்றியோடு கூட ஓடிக்கொண்டிருக்கிறேன். எல்லாவற்றிலும் என்னுடைய வாழ்க்கையை கர்த்தர் வெற்றியாய் மாற்றுவதற்கு காரணம் என்ன தெரியுமா? நான் சொல்லுகிற ஒரே ஒரு வார்த்தை ஆண்டவரிடத்திலே போய், ஆண்டவரே, இந்த பிரச்சனை இப்படி இருந்தாலும், எவ்வளவு போராட்டங்கள் வந்தாலும், எவ்வளவு போராட்டங்களை சத்துரு எனக்கு மனிதர்கள் மூலமாய் கொண்டு வந்தால், ஒருவேளை என் வேலை ஸ்தலத்தில் பயங்கரமான போராட்டங்கள் எனக்கு வந்தது, ஆனால் நான் சொல்ற ஒரு வார்த்தை, என்னுடைய ஹாஸ்பிட்டல் அறையில உட்கார்ந்து நான் ஜெபம் பண்ணும்போது சொல்ல, ஆண்டவரே, நீர் சர்வ வல்லவர், நான் ஆராதிக்கிறவர் சர்வ வல்லவர். என்னை அவர்கள் குற்றப்படுத்தவில்லை, என்னை நிந்திக்கவில்லை, எனக்கு விரோதமா இந்த பெட்டிஷன் போடல, ஆண்டவரே உங்களுக்கு விரோதமாய் செஞ்சிருக்காங்க, நீங்க பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லுகிற பொழுதெல்லாம் கர்த்தர் அதை எல்லாவற்றையும் எனக்கு வெற்றியாய் முடிய பண்ணியிருக்கிறார். பிரியமானவர்களை, உண்மையா சொல்றேன், ஒருவேளை நான் 1986 முன்பாக இருந்த ஒரு செல்வியா இருந்தால் பயந்து நடுங்கி எதை குறித்தும் கலக்கம் பயம், ஆனால் என்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் ரட்சிக்கப்பட்டேனோ, ஆண்டவர் கிருபையாய் ரட்சித்தாரே, அந்த ரட்சித்த நாள் முதற்கொண்டு அவர் என் கூட இருக்கதை ஒவ்வொரு நாளும் நான் உணர்கிறேன். இன்னும் என் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒவ்வொரு படி, ஒவ்வொரு ஆண்டுகளும் நான் முன்னேறிக்கொண்டே போகிறதை என்னால் உணர முடிகிறது. பிரியமானதற்கு காரணம் என்னுடைய விசுவாசம், என்னுடைய நம்பிக்கை. ஆண்டவரே, என் கூட இருக்கிறவர் பெரியவர். யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ, அவர் சர்வ வல்லவர் என்று விசுவாசிக்கிறார்களோ, அவரால் ஒன்றும் ஆகாதது ஒன்றுமில்லை என்று விசுவாசிக்கிறார்களோ, அவர் எல்லாம் செய்வதற்கு வல்லவராய் இருக்கு என்று விசுவாசிக்கிறார்களோ, அவர்கள் எல்லாம் நீதிமான்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மூன்றாவதாய் ரோமர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் சொல்லுகிறது, அவருடைய கிருபையை பெற்று நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் அல்லவா? அந்த ரட்சிப்பு என்கிற கிருபை பெற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் நீதிமான்கள் தான். இன்றைக்கு அவருடைய ரட்சிப்பை, அவருடைய அன்பை, அவருடைய ஒவ்வொரு கிருபைகளை ருசி பார்க்கிற நாம் ஒவ்வொருத்தரும் நீதிமான்கள். பிரியமானவர்களே, அப்படி ஆண்டவர் இந்த வேதத்தின் வழியாய் கோடிட்டு காட்டுகிற ரோம புஸ்தகத்தில் அழகாய் நமக்கு பவுல் சொல்லித் தருகிறார். ஒவ்வொருவரும் கிருபை ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட நீங்க ஒவ்வொருத்தரும் நீதிமான் என்று சொல்லுகிறார். விசுவாசிக்கிறீங்களா? ரட்சிப்பு எனக்குள் இருக்குது, நான் நீதிமான் என்று சொல்லி நீங்கள் ஆண்டவருக்கு முன்பாக சொல்ல முடியும். பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது, ரோமர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுகிறது, வழி தப்பி நாம் ஒரு நாளில் நடந்தோம், ஒரு அறிவில்லாதபடிக்கு, உணர்வில்லாதபடிக்கு ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருந்தாலும், ஒருவேளை உணர்வில்லாத நாட்களிலே ஆண்டவர் நம்மை கிருபை ரட்சித்து நம்மை அபிஷேகம் பண்ணி இன்றைக்கு ஒரு மகிமையான ஒரு வாழ்க்கையை, ஒரு நித்திய ஜீவனுக்கு நேராய் நடத்துகிற ஒரு வாழ்க்கையை உங்களுக்கும் எனக்கு ஏற்படுத்தியிருக்கிறார். நித்திய ஜீவனை வாக்கு பண்ணி அந்த வாக்குத்தை சுதந்திரித்துக் கொள்ளுகிற நீதிமான்களாய் அவருடைய கிருபையால் நம்மை மாற்றி இருக்கிறார். பிரியமானவர்களே, அது மாத்திரமல்ல, ரோமர் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 30ஆவது வசனத்துக்கு நேராய் ஆண்டவரை கொண்டு போய் சொன்னார், இவர்களெல்லாம் நீதிமான்கள், எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாய் மாற்றி இருக்கிறார். எவர்களை முன்குறித்த, உலக தோற்றத்திற்கு முன்பாகவே, ஒருவேளை நீங்களும் நான் தற்செயலாய் தெரிந்து கொள்ளப்படவில்லை, உலக தோற்றத்திற்கு முன்பாகவே நம்மை ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஒருவேளை உங்களுக்கு எப்படிப்பட்ட அனுபவங்கள் இருக்கு எனக்கு தெரியாது, ஆனால் ஒரு இந்து குடும்பத்தை சேர்ந்தவள், இந்து குடும்பத்திலிருந்து நான் வந்திருக்கிறேன், ஆண்டவரை அறியாத ஒரு குடும்பத்தில் ஆண்டவரை அறிந்து கொண்டு எவ்வளவு பெரிய கிருபை. நான் ஒவ்வொரு நாளும் அதிகாலை சொல்லுகிறேன், ஆண்டவரே, உங்க நாமத்தை சொல்வதற்கு கூட எங்களுக்கு தகுதி கிடையாது, அப்படிப்பட்ட எங்களுடைய வாழ்க்கையை இப்படி ஆசீர்வதித்திருக்கிறேன், ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது, நம்மை ஒருவேளை தாயின் கருவிலே நாம் உருவாகுவதற்கு முன்பாகவே, நமக்கு பெயர் சொல்வதற்கு முன்பாகவே ஆண்டவர் நம்மை முன்குறித்திருக்கிறார். நம்மை முன்குறித்தவர் நம்மை அழைத்திருக்கிறார். அழைக்கப்பட்டிருக்கிற நாம் ஒவ்வொருவர் அவரால் நீதிமான்களாய் மாற்றப்பட்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது, அப்படிப்பட்ட நீதிமான்களாய் ஒருவேளை நம்மை தாழ்த்தி ஆண்டுடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிற ஒரு வாழ்க்கை இருக்குமானால் நாம் தான் நீதிமான். நாம் அவருடைய எல்லா சூழ்நிலைக்கு மத்தியிலே அவரை விசுவாசிக்கிற ஒரு அனுபவம் இருக்குமானால் நாம் நீதிமான். அவர் ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொண்டிருப்போமானால் நாம் தான் நீதிமான். அது மாத்திரமல்ல, அவர் அழைக்கப்பட்டு அவர் வைத்திருக்கிற ஓட்டத்திலே நாம் ஓடிக்கொண்டிருப்போமானால் நானும் நீங்களும் நீதிமான்கள். பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது,
உபாகமம் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிப்பிக்கப்பட்டிருக்குது என்று பூமியின் இருக்கிற எல்லா ஜனங்களும் கண்டு பயப்படுவார்கள். அப்ப ஆண்டுடைய நாமம் நமக்கு தரிப்பிக்கப்பட்டிருக்கு, நம்மகிட்ட பேசவே பயப்படுவாங்க. யோசித்து பாருங்க, என்னுடைய வேலை ஸ்தலத்தில் எனக்கு ஒரு அருமையான ஒரு சகோதரன் எனக்கு தெரியும். எங்க கூட வேலை பார்க்கிற ஒரு அருமையான சுகாதார ஆய்வாளர். அவர் அடிக்கடி சொல்ற வார்த்தை, உண்மையா சொல்றேன், கிறிஸ்தவர்களை நான் பார்த்திருக்கிறேன், ஆனால் உங்களைப் போல ஒரு கிறிஸ்தவர்களை நான் பார்த்ததே கிடையாது. ஒருவேளை என்னுடைய பெருமைக்காக நான் சொல்லல பிரியமானவர்களே, என்னுடைய விசுவாசம், என்னுடைய ஜெப வாழ்க்கை, அங்கே இருக்கிற என்னுடைய எல்லா காரியங்களையும் அவர் பார்த்து சொல்லுகிறார், நீங்க உங்களை மாதிரி யாருமே நான் பார்த்து கிடையாது. அப்போ எனக்குள்ளாய் அவர் சொல்ற ஒரு வார்த்தை, அடிக்கடி அவர் சொல்ற ஒரு வார்த்தை, ஒருவேளை ஹாஸ்பிட்டலில் நிறைய போராட்டங்கள் வருகிற பொழுது அவர் என்னோடு பேசுகிற வார்த்தை, ஒரு வார்த்தை கூட நீங்க அவங்கள சபிச்சிடக்கூடாது, நீங்க அவங்களுக்காக ஜெபிங்கன்னு. ஒரு ஆண்டவர் அறியாத ஒரு சகோதரன், ஒருவேளை என்னுடைய விசுவாச வார்த்தையை பார்த்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி அவங்களுக்கு தெரியும். அவங்க எங்களுடைய ரொம்ப அதிகமாய், நான் ஒருவேளை அந்த மருத்துவமனையில 22 ஆண்டுகளாய் பணிபுரிந்து கொண்டிருக்கிறேன். அந்த 22 ஆண்டுகள் நான் அந்த முதல் போய் 22 ஆண்டுகளுக்கு முன்பாக அந்த ஹாஸ்பிட்டலில் போய் நான் வேலை ஜாயின் பண்ணுகிற பொழுது அந்த சகோதரன் எனக்கு அறிமுகமானாங்க. இன்னைக்கு அவங்க எங்களுடைய குடும்ப நண்பர்களாய், அவங்க குடும்பமா எங்களோடு கூட இணைந்திருக்காங்க. நான் அவர்கிட்ட சொல்ற ஒவ்வொரு வார்த்தை இயேசு கிறிஸ்துவை பற்றி அடிக்கடி அவங்களோடு கூட பேசி கொண்டிருப்பேன். அவங்களுக்கு விசுவாசம் உண்டு. அவங்க சொல்ற ஒரு வார்த்தை, உங்க வாயினால எதுவுமே நீங்க அவங்கள சொல்லிடாதீங்க, அவங்களுக்காக ஜெபிங்கன்னு சொல்லுவாங்க. நான் என்னுடைய இயேசு கிறிஸ்துவை நான் அறிந்து கொண்டபடினாலே, அவருக்காக ஊழியம் செய்கிறபடினாலே, அந்த இடத்துல இருந்து நான் ஜெபிக்கிறபடியால் அநேக எதிர்ப்புகள் எனக்கு வரும் பிரியமானவர்களே. அந்த எதிர்ப்புகளுக்கு மத்தியிலே அவங்க சொல்ற ஒரு வார்த்தை, அந்த சகோதரர் சொல்ற ஒரு வார்த்தை, நீங்க ஒரு நாள் அவங்கள எதையும் சொல்லிடாதீங்க, நீங்க அவங்களுக்காக ஜெபிங்க, அவங்கள ஆசீர்வதிங்கன்னு சொல்லுவார். உண்மையா சொல்றேன் பிரியமானவர்களே, அப்படி நான் ஜெபிக்கிற பொழுதுதான் ஆண்டவர் அங்கே அற்புதமான காரியங்களை செய்கிறார். என்னுடைய அவர் எந்த நம்பிக்கையில சொல்லுகிறார், எனக்கு அவருடைய நாமம் தரிக்கப்பட்டிருக்கிறது, அந்த இயேசு கிறிஸ்து என்கிற அந்த நாமம் தரிப்பிக்கப்பட்டிருக்கிறது. நீங்க யோசித்து பாருங்களேன், வானோர் பூதத்தோர் பூமியின் கீழானோர் எல்லாருடைய முழங்கால்களும் முடங்கும்படியான ஒரு பெரிய நாமத்தை ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் தரிப்பித்திருக்கிறார். அந்த நாமத்தை தரித்து கொண்டிருக்கிற நாம் அவருடைய பாதுகாப்பில் இருக்கிறோம், அவருடைய பராமரிப்பில் இருக்கிறோம், அவருடைய ஆசீர்வாதங்களுக்குள் இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில தோல்வி வந்தாலும் அதை ஆண்டவர் ஜெயமாய் மாற்றுவார். ஏன்னா அவருடைய நாமத்துக்குள் பத்திரப்படுத்தப்பட்டிருக்கிறோம் பிரியமானவர்களே. அந்த பெரிய நாமத்திற்குள்ளாய், அந்த வல்லமையில நாமத்திற்குள்ளாய், அந்த அதிசயம் என்கிற நாமத்திற்குள்ளாய் நானும் நீங்களும் பத்திரப்படுத்தப்பட்டிருக்கிறோம் என்பதிலே சந்தேகமில்லை. ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தைகளை ஆண்டவர் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுவார். அப்படிப்பட்ட கிருபைகளை கொடுக்கும்படியாய் நம்ம எல்லாரும் இருந்த இடத்துல முழங்கால் படியிட்டு அந்த பரிசுத்தமுள்ள நாமத்தை நோக்கி பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. எல்லாரும் முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே, ஏமன் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் ஆண்டவரே, அப்போ நான் நீதிமான் ஆண்டவரே, ஏமன் லார்ட் உம்மை விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, சர்வ வல்லமையில தேவனை விசுவாசிக்கிறேன் அப்பா. சொல்லுவீங்களா? இன்னைக்கு ஆண்டவரே எல்லாரும் சொல்லலாம், நான் விசுவாசிக்கிறேன், உம்முடைய வல்லமையில நாமத்தை நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா, ஓ ஹல்லேலூயா. ரியாக்கரபு தியாதன ருதுன ரபூனி அக்கந்தரபா. ஆண்டவரே, என்னை அழைத்து என்னை தெரிந்து கொண்ட நீதிமானாய் மாற்றி இருக்கீங்களே ஆண்டவரே, நான் அழைக்கப்பட்ட ஒரு ஜனம். சொல்லுவீங்களா? அறிக்கை பண்ணுங்க, எல்லாரும் அறிக்கை பண்ணுங்க. ஆண்டவரே, உங்க சமூகத்தை நாங்க அறிக்கை பண்ணுகிறோம் ஆண்டவரே, நாங்க அறிக்கை பண்ணுகிறோம் ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட். எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே, எங்களுடைய பாரம்பரியங்களை விட்டு கொடுக்கிறோம், எங்களுடைய ஐஸ்வர்யங்களை, எங்களுடைய ஞானத்தை, எங்களுடைய திறமைகளை விட்டு கொடுக்கிறோம் ஆண்டவரே. தாயக்காரனை போல எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவர். சொல்லுவீங்களா? ஏமன் லார்ட் உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஓரி ஆக்கென்று ரெபலிசன் தூணி ஆக்கரபில ரபி. நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், ஆவியனை கொடுக்க நல்வார்த்தைகளுக்காய் நன்றி. இதோ என் பிரிய குமாரனே, உனக்கு முன்பாய் இருக்கிற இந்த பெரிய பர்வதத்தை நான் சமபூமியாக்கி போடுவேன். ஏமன் லார்ட், ஆவியனை நல்வார்த்தைக்காய் நன்றி. இந்த பெரிய பர்வதம், இந்த போராட்டங்கள், உனக்கு விரோதமாய் எழும்பி வந்த சத்துருவின் தந்திரங்கள் இன்றோடு முடிவுக்கு வருகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ சொல்லுகிற வார்த்தைக்காய் நன்றி, கொடுக்கிற தரிசனத்திற்காய் நன்றி ஆண்டவரே. ஓ தேங்க்யூ லார்ட், உமக்கு நன்றி ஆண்டவரே. அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாய் கடந்து சென்ற அந்த நாமம், ஹல்லேலூயா ஆண்டவரே. அப்பா, உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கு முன்பாய் கடந்து செல்லுகிறதை நான் பார்க்கிறேன். ஆண்டவர் சொல்லுகிறார், வலிய தண்ணீர்களை உங்களுக்கு நான் பாதைகளை உண்டாக்குவேன். ஈரி மனாக்கு ரபி சந்தே
கந்தரபா நுரிபி சந்தரபா நுரிபி கண்டரப லிசன் துணியாக்கரபிலரபி. நான் உங்களுக்கு பாதைகளை உண்டாக்குகிற தேவனாய் கடந்து செல்லுவேன். இதோ நான் எப்படி கடந்து செல்லுவேன், என் வாழ்க்கை அடைபட்டிருக்கிறது என்று நினைக்கிறேன். அன்பு குமாரத்துயே, உனக்கு முன்பாய் இருக்கிற இனி கமனபை ஷரபல துரலபூனி அக்கந்தரபா இந்த வலிய தண்ணீர்களிலே உனக்கு ஒரு புதிய பாதையை உண்டாக்குவேன். நான் கர்த்தர் என்பதை அறிந்து கொள்ளுவாய். ஆண்டவர் கொடுக்கிற வாக்குக்காக நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. வருகிற புதிய ஆண்டிலே ஏமன் லார்ட் உமக்கு நன்றி ஆண்டவரே. கர்த்தர் கொடுக்கிற மேன்மைகளை மகிமைகளை சோந்தரித்துக் கொள்ளும்படியாய், புதிய ஆண்டின் ஆசீர்வாதங்களை சோந்தரித்துக் கொள்ளும்படியாய் அப்படி நாமும் எங்களுக்கு முன்பாய் கடந்து செல்லுகிறதற்காக ஸ்தோத்திரம். வருகிற நாட்களிலே ஏமன் நீங்கள் பயப்படுத்துவார் இல்லாதபடிக்கு சுகமாய் தங்கியிருப்பேன் வாக்கின்படி ஆண்டவரே